அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பதிவில் ஒரு இரவில் நாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிக சிறப்பானதை திக்ரு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்ல கனவு இருக்குது, நிறைய லட்சியங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு சிந்தனை தான் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி நாம் விரும்பக்கூடிய லட்சியத்தில் நாம் அறிந்து கொள்ள விஷயத்தில் ஒவ்வொரு நாள் இரவில் வாழ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அமல் செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் துவா செய்துட்டு படுத்தோம்னா ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு நாளைக்கு இதுதான் வேண்டும் போது அல்லாஹ் மறக்காமல் தருவான். அல்லாஹு தாலா கொடை வல்லலா இருப்பான். இந்த சின்ன அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் என்ன வேண்டுமோ கேளுங்க. உங்களுக்கு ஒரு லட்சத்தை வச்சுக்கோங்க, ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க. எப்படி வாழணும் அது அல்லாஹ்விடம் ஒப்படைங்க, தினமும் ஒப்படைங்க. ஒவ்வொரு நாளும் அழகாகிட்டே வரும். ஒவ்வொரு நாளிலும் சில மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே வருவான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. அல்லாஹு தாலா தினமும் ஒவ்வொரு நாளும் அழகாகிட்டே வருவான். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் யோசித்து இடத்தில் கூட அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை அழகாகி வைத்திருப்பான். அது நிறைய நலவுகளையும் கொடுத்திருக்கும். நம்ம லட்சியம் ஒன்று, வீடு கட்டணும் ஆசைப்படுவோம், அதற்கு தேவையான செல்வங்கள் கொடுப்பான், அதற்கு தேவையான ஈமானை கொடுப்பான், அதற்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வின் நெருக்கம் இருந்தால்தான் நாம் அல்லாஹ்விடம் இருந்து அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அன்பை அடைந்து கொள்ள அவனிடமே தேவையானதை ஒப்படைக்கணும். ஒரு நாளையும் பயன்படுத்தி இரவில் அல்லாஹ்விடம் பேசுகிறதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு பார்க்க போகிறோம் அமல் மிக சிறப்பான அமல். இஃப்திஹ் யா பதியுல் அஜாயிபி பில் ஹைரி யா பதியு. இஃப்திஹ் என்ற பொருளுக்கு இஃப்திஹ்னா திறந்து வை, கதகளை திற. யா ஃபதியு ஓ அல்லாஹ்வே, நீயே புதுமையான படைப்புகளை உருவாக்குபவன், அற்புதங்களை செய்யும் ஒருவன். அஜாயிப் அதிசயங்கள், பில் ஹைர் நன்மையுடன். முழு அர்த்தம், முழு பொருள், யா அல்லாஹ் நன்மையுடன் அற்புதமான கதவுகளை திறந்து வை, ஓ அற்புதங்களை உருவாக்குபவனே. 21 தடவை இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் சிறப்பானதாக அமையும், நமக்கு வெற்றிகரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனவே இந்த திக்ரை விட ஓதுங்க. முன்னாடியும் பின்னாடியும் குட்டி செலவாத்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த குட்டி செலவாத் ஸல்லல்லாஹு அலா ஹபிஹி முஹம்மதின் அலா ஹபீபிஹி முஹம்மதின் வசல்லிம். இதை 3 தடவை ஓதிக்கிங்க. சுப்ஹானல்லாஹ். இது சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் இருக்கிற வார்த்தை சாதாரணமாக கிடையாது. வெற்றியிலும் நம்மளுக்கு கேட்குவோம். இன்னும் சிறந்த கேட்க போகிற அல்லாஹ் புகழ்ந்து கேட்கணும். அதனால்தான் ஒரு நாளையும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்குவான். இன்னும் இந்த திக்ரை இரவில் ஓதிட்டு சில விஷயங்கள், சந்தேகங்கள், தெளிவுகள் கேட்டு கனவின் மூலமாக அதை பற்றி விஷயம் காண பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, நல்ல மனசுங்களா இல்லையா, நம்பலாமா வேண்டாமா, இப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட 21 முறை அந்த திக்ரை ஓதிட்டு சலாத்தை முன்னும் பின்னும் 3 தடவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்துட்டு பாருங்கள். அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கனவின் மூலம் காட்டப்படும். இந்த அமலை வேலை தொழக்கூடியவர்களாக இருங்கும். இன்னும் கடமை சொல்லக்கூடிய நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் ஹலால் வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கனவின் மூலம் அதனோட பதில் அடைந்தே தீரும். அன்பான சகோதர சகோதரி நல்லடியார்களே, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இருக்கும் எல்லா கதவும் மூடப்பட்ட நேரம். முயற்சி பண்ணலாம், எதுவும் கிடைக்காது. துவா பண்ணினாலும் ஏதோ ஆகுது போல தோன்றும். அந்த நேரத்தில் இந்த திக்ரு நமக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்கு. இஃப்தி யா பதியுல் அஜாயிபி. முக்கிய கதை நாம் நினைக்கிறோம், கதவுகளை மூன்றவன் யார்? அல்லாஹு. அதே திறக்கிறவன் யார்? அல்லாஹு. யா பதியு. நம்ம யோசிக்க முடியாத வழியில் அல்லாஹு தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கூட கடினமான சூழ்நிலையில் அல்லாஹ் வழி திறந்திருக்கிறான், உள்ளத்தை தொடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் முடிஞ்சிச்சானா? அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு கதவு மூடினான் 100 கதவை திறக்குவேன். அதனால தான் நாம் சொல்லணும் இஃப்திஹ். அந்த திக்ரை நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள். அல்லாஹ் ரஜமாக உங்களுக்கு எல்லாமே தருவான். நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இந்த திக்ரு ஒரு வார்த்தை இல்லை, ஒரு
ஒரு ட்ரஸ்ட், ஒரு இது கண்ணீர் விட்டு சொல்லுங்கள், தஹஜத்தில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா எப்படி அல்லாஹ் உங்களுக்கு கதவு திறக்கிறான்னு பாருங்கள். இந்த திக்ரு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மறக்காமல் ஓதுங்க. சிறந்தாக உங்களுக்கு மாற்றும், உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் இந்த திக்ரு மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் நல்லா ஓதி துவா கேளுங்க. எனக்கும் துவா செய்யுங்க, உங்களை எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த துவா என்னையும் சேர்த்துக்கொள்வாயாக. ஒரு சின்ன சம்பவம். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. அப்போது அவர்களுக்கு அவரே சொல்கிறாங்க, நான் சில நேரம் பசியால் மயங்கி விழுந்தேன். ஆனால் அவர் ஒருபோதும் சொல்லலை அல்லாஹ் என்னை விட்டுட்டான். அவர் நம்பிக்கை என்ன? அல்லாஹ் ஒரு நாள் எல்லாமே தருவான், கதவை திறப்பான். அப்படியே நடந்துச்சு. மிகப்பெரிய அவர் அறிஞராக இருந்தார். இதான் யா பதியு அஜாயிபி. வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு மிராக்கள் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எக்ஸாம், ஜாப், மேரேஜ், ஃபேமிலி ப்ராப்ளம், ஒரு விஷயம் நினச்சிக்க, நீங்கள் முடிஞ்ச இடத்துல தான் அல்லாஹ் ஆரம்பிக்குவான். நம்ம சொல்லுவோம் ஒரு கதவு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் இன்னும் பெரிய கதவை திறப்பேன் பண்ண போகிறேன். அதனால தான் நம்ம மனசில் இருந்து சொல்லணும், இஃப்தஹ் யா அல்லாஹ் நீதான். சின்ன துவா, யா அல்லாஹ் எங்களுடைய மூடிய கதவுகளை திறந்து வை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.